ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவங்களில் கபாலீஸ்வரர் கோயில் கல்பகாம்பாள் தன்னோட பக்தையோட கடவுளை லலிதா சகஸ்ரநாம தங்க காசு மாலை கேட்டார். அவெல்லாம் அதை கேதர் பண்ணுற, அவளால் பண்ண முடியல. மகாபிரிவாட்ட போகிற, அம்பாள் தானே கேட்டால் எல்லாம் தானாக நடக்கும், கவலைப்படாதீங்க ஆரம்பிங்க அப்படின்ட்டு கற்பகாம்பாள் சுவாசினி சங்கம்னு ஆரம்பித்து நிறைய சுவாசினி பூஜைலாம் நடத்துங்கோ அப்படிங்கிற. அதில் அம்பாள் குளிர்ந்து போவா. பெரியவா அனுக்கிரகம் அது. இவா சந்தோஷத்தோடு அப்படியே வச்சு ஆரம்பிக்கிற. 78 பார்த்தா தங்கம் பணம் எல்லாம் சேர்ந்து 82 வேலையை ஆரம்பிக்கிறான். 82 வேலையை ஆரம்பிக்கிறான். தங்க காசு மாலை தயார் பண்ணுறது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த லலிதா சகஸ்ரநாமத்துடைய அந்த நாம இருக்கு பதில் அதை ஒரு காசில் பொறிக்கிறது. இந்த காசில் பொறிக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. அது ஒரு பண்டிட் தான், ஒரு சான்ஸ்கிரிட் பண்டிதர் தான் அதெல்லாம் செக் பண்ணணும், அதை பார்க்கணும், அதில் தப்பு இருக்கக்கூடாது, அது ஆர்டர் படி வரணும். இந்த காசு மாலையில் அடுத்தடுத்த நாமங்கள் கரெக்டாக வந்துட்டே இருக்கணும். இந்த காசோட இன்னொரு பக்கம் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் ஆலயத்தினுடைய ஒரு சின்னம். என்ன சின்னம்? கற்பகாம்பாள் மயிலாக சிவபெருமான பூஜித்த திருத்தலம். அது போன்ற ஒரு ஒன்று பொறிக்கணும். கபாலீஸ்வரர் கோவிலுக்கு உண்டானதுன்னு ஒரு எம்பளம். அம்பாள் பூஜை மயில் ரூபத்தில் அம்பாள் பூஜை பண்ணினாங்கிறது தலை வரலாறு. அதுபோல் ஒன்று பொறிச்சிட்டு இந்த பக்கம் நாமம் லலிதா சகஸ்ரநாமம் இதை தயார் பண்ணுற. மகாபிரிவா எங்கே இருந்தாலும், யாத்திரையில் இருந்தாலுமே அப்பப்போ தனது சிப்பந்திகள் மூலமாக இந்த தொடர்புடைய கமிட்டியில் கேட்டு இந்த காரியம் போயின்னு இருக்கா, சரியாக போயின்னு இருக்கா அப்படின்னு விசாரிப்பாராம். அது மட்டுமல்லாமல் சில பண்டிதர்களையே இடத்துக்கு அனுப்பிச்சு, அதாவது எந்த இடத்துல இதை தயார் பண்ணுறாலும் இதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு நகைக்கடை உரிமையாளர்கிட்ட கொடுத்துட்டான். ஒரு நகைக்கடை உரிமையாளர் அவள் தான் தயார் பண்ணணும். இந்த காசு மாலைனா இத்தனை கிராம் இருக்கணும், இந்த சதுரத்து இந்த இந்த சைஸில் இருக்கணும், நாமம் இப்படி வரணும் இல்லையா, அதுக்கு இதெல்லாம் இருக்குது. எல்லாம் டிசைட் பண்ண பிறகு அங்கே சொல்லிட்டான். ஸோ ஒன்றும் பார்த்து அவள் தயார் பண்ணுறான். எங்கே? இந்த நகைக்கடையில். சில பண்டிதர்கள் அனுப்பிச்சு அப்பப்போ இந்த நாமங்கள்லாம் செக் பண்ண சொல்லுவோம். மகாபிரிவா போய் பார்த்துட்டு வாப்பா, எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ, இதான தப்பு இருந்தால் சொல்லு, தப்பு இருந்தால் அவள் கரெக்ட் பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லி அவளுக்கு அனுப்புவோம். எல்லாம் தயாராகுது, எல்லாம் காசெல்லாம் தயாராகின்னு இருக்கு. இவளுக்கு எல்லாமே வந்தாச்சு, பொருள் எல்லாமே சேர்ந்து இனிமேல் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, இந்த காரியத்தை பூர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு க்ளோசிங் ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணுவோம், இது இன்னைக்கு அம்பாளுக்கு அணிவிக்கலாம் நம்ம தீர்மானிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனி வீடு கட்டுறோம், வேலை நடந்துட்டு இருக்கோம், சாரம் போடுவோம், பெயிண்ட் அடிப்பான், ஜன்னல் ஒருத்தன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான், ஏதோ ஒன்று வேலை, கீழே ஃப்ளோரிங் வேலை நடந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்? அதுக்குள்ளே முடிஞ்சிடும் நமக்கு எப்படி தெரியும்? ஒரு நம்பிக்கை, ஒரு கால்குலேஷன்.
நம்ம பில்டப் கேட்போம்ப்பா, எனக்கு உத்தேசமாக ஒரு 2 மாதத்தில் முடிச்சிருவியா, நான் 2 மாதம் கழித்து கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாமா நம்ம கேட்போம். வச்சுக்க சாமி முடிச்சிடலாம், அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுப்பான். ஒரு பத்திரிக்கை அடிப்போம், கிரகப்பிரவேசம். இப்போ யோசிச்சு பாருங்க, வீடே முடியலை, இன்னும் வேலை போயிட்டுருக்கு. எப்படி நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு டேட் ஃபிக்ஸ் அடித்து பத்திரிக்கை கொடுத்து ஊரை கொட்டுறோம்? ஒரு நம்பிக்கை. இங்கே காசு மேலே வேலை போயிட்டுருக்கு, வேலை முடிய போகிறது. அப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 1986 வருஷம் பிப்ரவரி மாதம் 26 26/2/1986 அன்னைக்கு அம்பாளுக்கு சாத்துறது மாதிரி. அப்போ இவெல்லாம் பேசுகிறா, இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம 1950 பண்ணுறோம் அம்பாளுக்கு. பார்த்தா கிட்டத்தட்ட 50, 60, 70, 80, 36 வருஷம் ஆச்சு. இது அப்படியே சாத்தணுமா? அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலாமே. அம்பாளுக்கு ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம், அம்பாளுக்கு விசேஷ புடவை சாத்துறது, எண்ணற்ற பக்தர்களை வரவழைச்சு எல்லாரையும் அன்றைக்கி லலிதா சகஸ்ரநாமம் பாட வைக்கிறது, அன்றைக்கி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறது அப்படின்னு கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படின்னு இவெல்லாம் பேசி அதற்கும் ஏற்பாடு நடக்கிறது. எல்லாரும் எல்லாரும் பண்ணி அன்றைக்கி ரொம்ப கிராண்டாக அன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை நடத்தணுங்கிற ஏற்பாட்டில் எல்லாமே நடக்கிறது. டேட்டு ஃபிக்ஸ் ஆயாச்சு, வேலை நடந்துட்டுருக்கு, பத்திரிக்கை அடித்தாச்சு, போயின்ட்டுருக்கு எல்லாமே. ஆனால் ஒரு சின்ன பிரேக் விழுந்து. இப்போ பிரேக், ஒரு தடை. சமீபத்தில் ஒரு நல்ல காரியம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், இன்னும் டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் முடிஞ்சிடும் நம்பிக்கையில், கடவுள் மேலே பாரத்தை போட்டு. அதான் முக்கியம். அது மனுஷா உழைப்பு, மனிதர்களுடைய பிரயத்தனம், அதை நம்பி கிடையாது, கடவுளை நம்பி பண்ணுறோம். கல்யாணமே அப்படி தானே, இத்தனை தேதி கல்யாணம், ஒரு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏதானே ஆகாமல் இருக்கணுமே, எல்லாம் நல்லபடியாக போகணுமே, கடவுள்கிட்ட தான் விட்டுறோம். நம்ம கடவுள்கிட்ட தான் விட்டுறோம். அவர் தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரேக் விழுது. என்ன, இந்த குறிப்பிட்ட தேதியில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிற்கிறது. எந்த தொய்வும் இல்லாமல் போன இந்த பணி திடீர்னு ஒரு சோகம், ஒரு கவலை இந்த குழு அன்பர்கள் அத்தனை பேரையும் சூழ்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.